சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நடினாசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமி நல்கும் கல்வி பெரும் செல்வப்பேரே சகல கலாவல்லியே. எங்கிருந்து தொடங்குவது, என்ன சொல்லி தொடங்குவது என்று தெரியாமல் மயங்கி கலங்கி திகைத்து நிற்கிறேன். இவ்வளவு நேரம் என்னை பற்றி தான் பேசினீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ திருவிழாவில் தொலைந்து போன சிறுவனைப் போல நான் திகைத்து நிற்கிறேன். நான் ஏதோ ஒரு சாதாரண உடுமலைப்பேட்டையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். மருத்துவர் திலகம் ஆனந்த் ஐயா அவர்கள் என்னுடைய குருநாதர் அமரர் வைத்தியலிங்கத்தினுடைய மாணவன் அல்ல, அவருடைய வளர்ப்பு மகன். அவருடைய துணைவியார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு அம்மா போல. அவருடைய மகன் வந்திருக்கிறார், மருமகள் வந்திருக்கிறார். அவர்களை இங்கிருந்தே வணங்கி மகிழ்ந்து சொல்கிறேன். நான் ஆங்கிலம் மட்டுமே படித்தவன், எனக்கு தமிழ் ஒன்றும் தெரியாது. ஆனால் என்னுடைய குருநாதர் இட்ட பிச்சை எனக்கு காது வழி கேட்பினும் கேழா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னா கேட்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி கேட்டால் கேட்குற காது இல்லையாமா. காது உள்ளதுன்னு சொன்னால் நல்லவர்களோட உரையை நாம் கேட்கணும். நம்முடைய காது கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்று கம்பராமாயணம் வரும். அப்போ என்னுடைய குருநாதருடைய அந்த அமுத வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்து விழுந்து தான் நான் தமிழ் கற்கின்ற பேறு பெற்றேன். கலீலியோ என்ற ஒரு ஆங்கில அறிஞன் சொல்கிறான், த சன் with all those planets revolving around it and dependent on it can still ripen a bunch of grapes as if it had nothing else in the universe to do. சூரியனை சுற்றி பல கோள்கள் சுழல்கின்றன, சூரியனையே அவை சார்ந்து நிற்கின்றன. ஆனால் அத்தனை பரம்பொருளான சூரியன் எங்கோ ஒரு தோட்டத்தில் பழுப்பதற்காக இருக்கின்ற ஒரு மூலையில் இருக்கிற திராட்சை கொடியின் மீது தன் சூரிய கிரணங்களை பாய்ச்சி அது பழுக்க வைக்கிறதா. உலகத்தில் அதுக்கு வேறு வேலையே இல்லாத மாதிரி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடியல்வோர் எம்பாவா என்று மணிவாசகர் பாடுமாறு போல நான் எங்கேயோ இருந்தேன். எனக்கா டாக்டர் ஆனந்த் வந்தார். இவரே வரணும், இவர் லண்டன்லேருந்து மருத்துவர், சென்னையிலேருந்தவர், வாசி குழந்தசாமியினுடைய அவர் தம்பி பையன். இவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பேரறிஞர்களை பிடிச்சிருக்கலாம். நான் யார், என்னை யாருன்னு தெரியாது. அப்போ நான் எங்கோ ஒரு தோட்டத்தில் சும்மா இருந்த ஒரு திராட்சை கொடி. என் மீது இறைவனுடைய அருளும் என் குருநாதர் அருளும், அதை விட இப்போ பேராசிரியர் அவர் எப்படி சொல்கிறது, அவர் சொன்ன மாதிரி தான் அவர் மேலே நான் ரொம்ப ஒரு பரம பக்தன். இப்போ எங்கள் பேராசிரியருக்கு பிறகு நான் அவரை அவங்க வீட்டில் போய் அவரையும் அவருடைய துணைவியாரும் கீழே விழுந்து நான் வணங்கினேன். அவரை தெரிந்த பிறகு அவர் மேலே நிறைய நான் வெண்பாக்கள் எழுதினேன். அதில் ஒன்று எழுதியிருக்கேன், நற்றமிழ் முற்றக்கற்ற ஞானசுந்தர பெம்மான் பொற்றாள் பணிந்து நாடும் போற்றுகின்றேன். நற்றமிழ் முற்றக்கற்ற ஞானசுந்தர பெம்மான் பொற்றாள் பணிந்து நாடும் போற்றுகின்றேன். எற்றென்று உரைப்பன் அவர் பேரறிவு, எற்றென்று உரைப்பன் அவர் பேரறிவு, ஊமை இப்பேதை விரை மலர்த்தாள் தாழ்ந்தனன் மண் வீழ்ந்து என்று இதுபோல் நிறைய நான் வெண்பா அவர் மேலே எழுதியிருக்கேன். ஆனால் அவர் ஒரு முறையோட பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் மேலே ஒரு பக்தியே எனக்கு உண்டாயிடுச்சு. எனக்கு ஒரு 3 மாதம் ஒரு 5-6 மாதமாக தான் தெரியும். ஆனால் இந்த குறுகிய காலத்திற்குள்ளே அவரை நான் சும்மா ஒரு கடித வழி தான் கேட்டேன், உரையாடல் வழி. ஐயா இந்த மாதிரி ஒரு விழா வைக்கிறோம், நீங்கள் தலைமை தாங்கி எங்களுக்கு ஆசி வழங்கணும்னு சொன்ன உடனே எந்த விதமான அந்த சௌலபியம் என்று சொல்லக்கூடிய அந்த எளிவந்த தன்மையோடு ஒத்துக்கொண்டார்கள். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். நான் எங்கள் குருநாதருடைய துணையார் வந்திருக்கிறாங்க, பையன் வந்திருக்கிறான், மருமக வந்திருக்கிறா. அவங்கள முதல்ல மனசால் வணங்கி அவங்கள வாழ்த்து வரவேற்கிறேன். நான் பிறகு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படித்தேன், அங்கே நியூயார்க்கில் இருந்த நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் மனசால் வணங்குறேன்.
கிறிஸ்டின் கல்லூரியில் நான் படித்த நண்பர்கள் அவங்க வந்து சகோதரர்களா, நண்பர்களா, இறை தூதர்களா என்னன்னு தெரில. இப்போ நான் வந்து ஒரு காரியமே பண்ணல, சும்மா நான் எழுதினேன். அந்த எழுதுனது கூட கிறுக்கல் மாதிரி எழுதினேன். அதை நண்பர் சந்திரசேகரனுடைய ஒரு நண்பர் தான். நான் இங்கேருந்து ஒரு படிப்பேன், ஒரு 600 பக்கத்தை படிப்பேன். அந்த 600 பக்கத்தையும் அவர் வந்து தட்டச்சு பண்ணி கொடுத்தார். அதில் இப்போ பிழைகள்லாம் இருந்தது. அப்புறம் இவருடைய ஒரு உதவியினால் அவங்க வந்து பேராசிரியர் சுபஸ்ரீ வந்து அவங்க வந்து அதை ப்ரூஃப் ரீட் பண்ணி கொடுத்தாங்க. கிறிஸ்டின் காலேஜ் நண்பர் வந்திருக்கிறாங்க. என்னுடைய உடுமலை அரசு கலைக்கல்லூரியிலேருந்து பேராசிரியர் சுப்பிரமணியம் வந்திருக்கிறார். என்னோடய வேலூரில் பணியாற்றிய பேராசிரியர் ரத்தினம் அவர்கள் அவங்க ரஹீம் வந்திருக்கிறாங்க. அவர் ரத்னம் வந்து ஒரு 30-40 நூல் எழுதினவர். அவர் வந்து வரலாற்றுத்துறை பேராசிரியர். இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. காத்தாடி ராமமூர்த்தி ஐயா வந்திருக்கிறாங்க. நிறைய முகம் தெரியாத வந்திருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் பேசிகிட்டு இருந்த பொழுது இதுபோல் ஒரு இலக்கிய கூட்டம், ஏன்னா நாங்கள் யாரும் நடிகர்களை கூப்பிடலை, பெரிய இவங்களை கூப்பிடல. ஐயா தான் வந்து சிறப்பு பேச்சாளர் வந்திருக்கிறாங்க. தேலாம்பாள் வந்திருக்கிறாங்க. என்னுடைய மாணவர் வந்திருக்கிறாரு. அவர் எப்படின்னாக்க மகன், அதாவது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, தன்னை காட்டிலும் தன்னுடைய மகன் அறிவின் மிக்கவனாக இருந்தால் தந்தை மகிழ்வான். அதே போல் என்னிடம் படித்த பையன், ஆனால் இன்றைக்கி வந்து உலகம் பூரா அவன் வந்து அவனுடைய புகழ் ஓங்கி இருக்கிறது. அவன் வாழ்க வளர்க என்று மனதார வாழ்த்துகிறேன். இப்படி அத்தனை பேரும் வந்து செய்வதற்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேன்? நான் சும்மா ஏதோ இருந்தேன், எழுத சொன்னாங்க, நான் எழுதினேன். எங்கள் வாத்தியார் சொன்னார், எனக்கு திறமை இருக்குன்னெலாம் தெரியாது. நான் வேலூரில் பணியாற்றி கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று ஒரு கம்பராமாயணத்தில் நான் ஒரு பாடல்களை மொழிபெயர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. என்னை ஏன் கேட்டாங்க தெரியாது, நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, எழுதி கொடுத்தேன், அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. நீயே சரணம் எனதருளே சரணம் சரணம், நாயேன் பல பிழை செய்து கழைத்துணை நாடி வந்தேன், வாயே திறவாத மௌனத்திருந்து உன் மலரடிக்கு தீயே நிகழ்த்தொழி வீசும் தமிழ்கவி செய்குவனே. எல்லாம் செய்யும் தொழில் உன் தொழிலே காண், சீர்பெற்றிட அருள் செய்வாய் அப்படின்னு பாரதிய பாடின மாதிரி ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறாங்க, செய்கிறான், அவ்வளோதான். அது புகழோ இகழோ எனக்கு கவலையே கிடையாது. ஆண்டவன் என்ன தேர்ந்தெடுத்தான்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் that we can experience is a mysterious. It is the source of all true art and science. உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னாக்கா புதிரானது. ஏன் இறை அருள் என்னை தேர்ந்தெடுத்தது? டாக்டர் ஆனந்த் மூலமாக, பேராசிரியர் ஞானசுந்தர் மூலமாக, பேராசிரியர் தேலாம்பாள் மூலமாக எவ்வளோ சிறப்பாக பேசுனாங்க. ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானவங்க. அப்படி சும்மா மடை திறந்த வெள்ளம் போல் ஆங்கிலத்திலும் பேசுவாங்க, தமிழையும் பேசுவாங்க. இவங்கெல்லாம் வந்து வாழ்த்தி எனக்கு பெருமை சத்தாங்க. என்னை ரொம்ப ரொம்ப கூச்சப்பட வச்சுருக்கிறாங்க. என்னை பற்றியா பேசுனாங்கன்னு தெரியல. நான் என்னமோ யாரையோ பற்றி பேசுகிறாங்க போல் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த புகழுக்குரியவன் அல்ல நான். இது நண்பர்கள் கேட்டாங்க, எழுதி கொடுத்தேன். நல்லா வந்ததா வரலையா எல்லாம் தெரியாது. ஆனால் ஒரே ஒன்று, எனக்கு எங்கள் ஆசிரியருடைய பேருருளால் வந்து நான் எழுதினேன் என்கின்ற அந்த உணர்வோ கர்வமோ இல்லை. இறையருள் தூண்ட நான் எழுதினேன்னு தவிர, நான் எழுதினேன் என்னுடைய புலமையினால், திறமையினால், அறிவினால் என்ன புலமை திறமை இருக்குது? இறையருளுக்கு முன்பாக எல்லாம் தூசி தான், ஒன்றும் கிடையாது. கல்கியே ஏதோ வந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணது போல் இருக்குது, நீங்கள்லாம் வந்து பேசுனது போல். இதெல்லாம் கேட்டாங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஏற்புரைன்னு சொல்கிறதா, வணக்க உரைன்னு சொல்கிறதா, உங்களை தாழ்ந்து பணிந்து சொல்கிறதா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நானும் ஒரு 41 வருஷ காலம் ஆசிரியர் தொழில் புரிந்திருக்கிறேன். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் வகுப்பு பாடம் நடத்தும் போது ரொம்ப மகிழ்ந்து, ஏன்னா எங்கள் ஆசிரியர்கிட்ட நான் பாடம் கேட்டது இருக்குது, எனக்கு இருக்குது. அவரோடு அவருடைய பையனை போல் நான் வளர்ந்துருக்கிறேன். அவர் வீட்டில் தான் வளர்ந்தேன். அவரோடு எங்கே போனாலும் போவேன், செய்வேன். இப்படியெல்லாம் வந்து சும்மா இருந்து அந்த தொழில் மேலே ஒரு பக்தியும் பரவசமும் இருந்தது. ஆகவே நான் 41 வருஷ காலம் ஆசிரியர் தொழிலை வந்து ரொம்ப அனுபவித்து என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேனோ அப்படி தான் நான் வந்து என்னுடைய பிள்ளைகளெல்லாம் வளர்த்தேன். இப்போ சக்தி வேலைலாம் வந்து எங்கள் வீட்டில் பிள்ளையாக தான் வளர்ந்தாங்க. இன்றைக்கு அவர்களெல்லாம் வளர்ந்து நிற்பதை பார்க்கிற பொழுது ஒரு தந்தையினுடைய ஒரு கர்வத்தையும் பூரிப்பையும் பெருமிதத்தையும் நான் அடைகிறேன். எனக்கு இந்த ஒரு சிறப்பு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நான் சந்திரசேகரலாம் 100 பேர் வந்தால் நான் மயங்கி விழுந்துருன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்னும் நல்லா நிற்கிறார் அவர். 108 பேர் வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 40 பேர் வருவாங்க, 50 பேர் வருவாங்கன்னு நினச்சிருந்தோம். எதிர்பாராத ஒரு பெரும் திரளான ஒரு கூட்டம் வந்து நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆசி வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். நான் எந்த பெரும் செயலும் செய்ததாக நினைக்கவில்லை. ஐயா அவரெல்லாம் வந்து இந்த சாகித்ய அகாடமியெல்லாம் சொல்கிறார். எனக்கு அவர் அந்த பாடலை எழுதி
மூலத்தை விட சிறப்பாக இருக்கிறது என்று சொன்ன ஒரு வார்த்தை ஞானபீட விருதுக்கு மேலானது. அதற்கு மேலே எனக்கு ஒரு சாகித்யக்காரன் வேண்டியதில்லை. அவருடைய கால் தூசியை கூட நான் பெற மாட்டேன். அத்தனை பேரறிஞர் ஆசாஞாம் போன்றவரோடு, தேப்போமி போன்றவரோடு அவர் பணியாற்றி கம்பராமாயணங்களை பதிப்பித்தவர். அவர் இந்த விழாவை சிறப்பித்து இத்தனை அற்புதமாக என பாராட்டி பேச வேண்டும் என்று நினைப்பதற்கு நான் வாழ்வில் என்ன தபம் செய்தேனோ தெரியவில்லை. என் பெற்றோர்களை வணங்குகிறேன், என்னுடைய தாத்தா பாட்டியை வணங்குகிறேன், என் குருநாதரை வணங்குகிறேன், என்னுடைய எல்லாரையும் வணங்கி தொழுகிறேன். நான் மனசில் ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு ஒரு கூச்சமாக இருக்குது. இப்படி நம்ம ஏதோ எழுத சொன்னாங்க, எழுதணும். இதுக்கு இப்படி ஒரு அற்புதமான வடிவமைப்பு நம்முடைய குவியம் சுந்தரராஜன் அவர்கள். சொல்லப்போனால் என்னை விட பெரும்பொழுக்குரியவர் அவர் தான். 2500 பக்கம் உடைய நாவலை அத்தனை அழகாக தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தார். அவர் கொடுக்காமல் போயிருந்தால் சத்தியமாக என்னால் நான் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்க முடியாது. அப்போ இந்த சிறப்பில் 90% அவருக்கு தான் போய் சேரணும். அவரை தான் சிறப்பாக பண்ணியிருக்கிறார். இது ஒரு குடும்பம் போல். நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம். நாங்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமை ஜூம் மீட்டிங்கில் கூடுவோம். என்னை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு, நான் கந்தர் அலங்காரம் பேசிகிட்டு இருக்கேன். வாரம் ஒரு முறை ஒரு 25-30 பாடல்கள் சொல்லியிருக்கிறேன். சும்மாவே ஏற்றி விடுவாங்க. சும்மா பேசுங்கன்னு சொல்லி. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நம்ம குழந்தைய வந்தோடனே பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை போல் செய்தவர்கள் மகிழ்கிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார்கள். அந்த உற்சாகம்தான் என்னை ஒரு தூண்டுகோலாக இருக்க செய்கிறது. இந்த சாதாரண ஒரு நான் என்னுடைய முயற்சியை இத்தனை ஒரு விஸ்வரூபமுடையதாக மாற்றி எங்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து பேராசிரியர் ஞானசுந்தரம் ஐயா, பேராசிரியர் தேலாம்பழம்மா, டாக்டர் ஆனந்த் அவர்கள், சக்திவேல், சுந்தரராஜன், சந்திரசேகரன், நாங்கள் கடவுள் சொல்லக்கூடிய தனசேகரன், என்னுடைய சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் நியூ ஹாஸ்டல் நண்பர்கள், என்னுடைய விடுமலை கல்லூரி நண்பர்கள், வெள்ளூர் கல்லூரி நண்பர்கள், என் குருநாதர் வீட்டினுடைய சேர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் அத்தனை பேரும் வந்திருந்து நீங்கள் மனதார என்னை வாழ்த்தி ஆசி கூறினீர்கள். உங்களுக்கு நான் என்றும் ஐ எம் இட்டர்னலி கிரேட்ஃபுல் டு யூ. ஐ ஓ யூ அண்ட் irredeemable debt of gratitude. சும்மா இது வெறும் வார்த்தை அல்ல. ஏனென்றால் நான் நிஜமாக சொல்கிறேன், நிற்கிற பொழுது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. என்னை பற்றி தான் பேசுனீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப வேடிக்கையாக தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, இன்னும் இப்படிலாம் இது இருக்கா, படித்தேன், எழுதினேன், அவ்வளோதான். அதில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். பாரதியார் பாடும்போது சொல்கிறார், சக்தி பெறும் பாவாணர் சாற்று பொருள் யாதெனினும் சித்தி பெற செய் வாக்கு வல்லமைக்கா அத்தனை நிந்தனக்கு காப்புரைப்பார் நின்மீது செய்யும் நூல் இன்று இதற்கும் காப்பு நீயே. அப்போ அவன் தான் வாக்கு வல்லமை தருகிறவன். நம்ம சும்மா பண்ணுறோம், செய்யுங்கிறான். செய்யும் தொழில் உன் தொழிலே கான் சீர்பெற்ற நீ அருள் செய்வாய். நான் எழுதணுன்னு ஒரு பொழுது நினைத்ததில்லை. இறையுருள் கூட்டியது, குருநாதருடைய அருள் கூட்டியது, பெற்றோருடைய ஆசை கூட்டியது எல்லாம் வந்திருக்கிறது. என்னுடைய கிறிஸ்தவ கல்லூரி நண்பர்கள் பல ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நட்ராஜன் ஈரோட்டில் வந்திருக்கார், இவர் நாகர்கோயிலேருந்து வந்திருக்கிறார், பல பேர் பல இடத்துல வந்திருக்கிறார்கள், பல நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நான் சொல்லாத சில பேர் விட்டு போயிருக்கலாம். அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். ரொம்ப அற்புதமாக இந்த விழாவை அமைத்து கொடுத்திருக்கின்ற குவியம் சுந்தரராஜனுக்கும், கிருபானந்தன் அவர்களுக்கும், மற்றும் இந்த சுபஸ்ரீ அவர்களுக்கும், இங்கே பேசிய பேராசிரியர் ஞானசுந்தர் ஐயா அவர்களுக்கும், ஞானசுந்தர் ஐயா அவர்களுக்கும், தைலாம்பாளம்மாளுக்கும், டாக்டர் ஆனந்த், இவர் இல்லைனாக்கா நான் எழுதியிருக்க மாட்டேன். இவர் ஏன் என்னை தேடி வரணும்? உடுமலைப்பேட்டைக்கு அங்கேருந்து லண்டனில் ஃபோன் பண்ணுறார். இந்த மாதிரி நான் ஒரு பப்ளிஷிங் வெஞ்சர் பண்ண போகிறேன், நீங்கள் பொன்னியின் செல்வனை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணுன்னார். ஏதோ அது யாருக்கும் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எங்கள் வீட்டுக்கு வந்தார், எழுத சொன்னார், நான் எழுதினேன். ஏதோ நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் கூடி இந்த விழாவை சிறப்பாக அமைத்து கொடுத்தீர்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தலை தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி இத்துடன் என்னுடைய பேச்சை ஏற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு சிறப்பாகவும் அடக்கமாகவும் பேசியிருக்கிறார் நமது நண்பர் செந்தாமணி அவர்கள். எத்தனை செய்துவிட்டு நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்வது நிச்சயமாக அப்படியே நெஞ்சை நெகிழ வைக்கின்றது. இப்பொழுது சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியிலிருந்து வந்த நண்பர்கள் செந்தாமணி அவருக்கு சிறப்பு செய்கின்றார்கள். உடுமலைப்பேட்டு அரசு கல்லூரியிலிருந்து வந்த நண்பர்கள் செந்தாமணி அவருக்கு சிறப்பு செய்கின்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி நியூ ஹாஸ்டல் சார்பாக நண்பர்கள் இப்பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்றார்கள். இப்போ 114 தாண்டி
ஒரே நிமிடம் சார். என்னோட பணியாற்றிய ஒரு தமிழ் பேராசிரியர் பண்ணி முடிச்சு. நன்றி. சென்னை மருத்துவக் கல்லூரியிலிருந்து டாக்டர் அவர்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியிலிருந்து டாக்டர் அவர்கள் தனது பரிசையும் சிறப்பையும் செய்கின்றார். ஒரு நிமிஷம் சும்மா சொல்லிடுறேன். வாங்க. இவர் வந்து டாக்டர் இளங்கோவன். அவர் முனைவர் ஞானசுந்தர ஐயா வந்து இவருடைய நெருங்கிய நண்பர். இவருடைய கவிதையை ஒரு மொழிபெயர்த்து தர சொன்னார். அதை செய்த பொழுது எனக்கு அறிவு உண்டானது. அவர் வந்து சிறப்பு செய்தார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலசுப்ரமணியம் இயக்குனர், பிற்பட்டோர் நலத்துறையிலிருந்து வந்து சிறப்பு செய்கின்றார். நேர்முக உதவியாளர். நன்றி. ஜெயசக்திவேலின் தந்தையார் இப்பொழுது சிந்தாமணி அவருக்கு சிறப்பு செய்கின்றார். அவருக்கும் நன்றி. நன்றி. இன்னும் ஜஸ்ட் 5 minutes. உட்காரு. வேலூர் கல்லூரியிலிருந்து அவருடன் பணியாற்றிய நண்பர்கள் சிந்தாமணி அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். என் பெயர் பேராசிரியர் எஸ்.ஏ. ரஹீம். I happen to work along with Chintamani at Vellore some 20 or 25 years back. There cannot be a finer gentleman than him. There cannot be a sober gentleman than him. That's what I can tell about him. Silent man. About translation, I want to say one thing. As a special officer, I organized a seminar on translation studies. So at the end of the seminar, we invited the Joint Director Raja Rajeswari for the valediction. She came and said, translation is just like a beautiful lady. And the beautiful lady, beauty and faithfulness do not go together. We were all shocked because translation is such a difficult area. I myself authored an article, Translation and Language Teaching, how translation helps us to learn the strengthened structure of both languages, Tamil as well as English, so that it enhances our knowledge. Tamil is such a wonderful language. I happened to read a book written abroad in which they say, in English, for second person singular plural, we have only one word, you. But Tamil, I was surprised. Ni, neer, tangal, neer, neevi. He writes, the foreigner writes, village Tamil has 6 or 7 second person singular, whereas English has only one. So now translation is a very, very difficult art. Sincerity and making it very beautiful also is not easy. And he has taken a very stupendous task and is successful. I wish that he gets a Sahitya Academy Award for the next year. I will also write to them to give him the award. I will go through the book. In fact, my son in Singapore wanted to visit all the places of this Ponniyin Selvan. I don't know when he is going to do that. But anyway, thank you. Thank you very much. Thank you very much, sir. சிந்தாமணி அவர்கள். கவிஞர் அருள் அவர்கள் சிந்தாமணி அவருக்கு சிறப்பு செய்கின்றார்கள். இது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வாக, வித்தியாசமான நிகழ்வாக அமைந்துவிட்டது. நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நண்பர்கள் வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்கின்றார்கள் என்றால் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும். அருள் சார்.
ஜோசப் கல்லூரியிலிருந்து வந்த நண்பர் பேசுகின்றார். 2 நிமிடம். எல்லோருக்கும் வணக்கங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் போடுறேன். நாங்கள்லாம் அந்த நியூ ஹாஸ்டலில் வே பேக் 1960s 70s ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க. அதில் ஒரு 30 பேர் நாங்கள் இன்னும் பர்சனல் கான்டாக்டில் இருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். அதில் சிந்தாமணி நாங்கள் எல்லாமே அந்த குரூப்பில் இருக்கோம். அதனால் நாங்கள் எல்லாருமே வந்திருக்க வேண்டியது, ஆனால் எங்களால் முடியல, ஒரு 4 பேர் தான் வந்திருக்கோங்க. ஆனால் எல்லாத்துடைய சார்பிலையும் அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன். இன்னொன்று, அவருடைய டிரான்ஸ்லேஷனை பற்றி, he has not merely translated the book, he has actually interpreted, transsensation பண்ணியிருக்கார். எப்படின்னா, அப்போ தான் he has given the focus of that book to the English readers. So this is main message of us. He has not done mere translation, he has done transinterpretation and transsensation of Ponniyin Selvan, so that English readers will have the clear focus of this book. Okay, thank you. அதாவது குவியத்தினுடைய பழக்கம் என்னவென்றால், முதலில் சிறப்பு விருந்தினர்கள்லாம் பேசுகிறவரோம், ஏற்புரையெல்லாம் முடிந்தவரோம், வந்திருக்கும் விருந்தினர்களிலிருந்து சில பேர், அதாவது ஆடியன்ஸ்லேருந்து 1-2 பேர். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு நிகழ்ச்சியில் வந்தது, என்னை பேச விட்டு மாட்டி விட்டதுக்கு சுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. முதல்ல எனக்கு இங்கிலீஷ்லேயும் புலமை கிடையாது, தமிழ்லேயும் புலமை கிடையாது. அப்புறம் நான் எதை பற்றி பேசுறது? பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன், பொன்னியின் செல்வன் மணிரத்னம் படத்தில் நடிச்சிருக்கேன், அது ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். நான் தான் குழந்தை ஜோசியராக நடித்தேன். மணிமேகலை பாத்திரம் நடித்தவங்களும் நான் நடித்த பாத்திரத்தையும் படத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அந்த பெருமையும் எனக்கு தான் உண்டு. இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ண அவரை பற்றி மற்றவங்க பேசும்போது அவருடைய புகழுக்கு நான் தலை வணங்குகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். குழந்தை ஜோதியரை விட வேறு யார் வாழ்த்த முடியும்? நன்றி சார். அடுத்து சந்தியா நடராஜன் அவர்களை அழைக்கின்றேன். சந்தியா நடராஜன் அவர்கள் ஞானசுந்தரம் ஐயா அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்கின்றார். ஒரு 2 நிமிடங்கள் தன்னுடைய கருத்தை சொல்லும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அதற்கு அடுத்தது இளங்கோ குமணன் என்ற ஒரு நமது நண்பர் இருக்கிறார். அவரும் அடுத்தது ஒரு 2-3 நிமிடங்கள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கிறது. திரு சந்தியா நடராஜன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தேஞாவுடைய ஆய்வுரையை கேட்க வந்தவன். திடீரென்று என்னை பேச சொல்லியிருக்கிறார்கள். புத்தகத்தை படிக்காமல் பேசக்கூடாது என்பது என்னுடைய கொள்கை. 5 நிமிடத்திற்கு முன்பு தான் சொன்னார்கள், நீங்களும் 2 வார்த்தைகள் பேசிவிடுங்கள் என்று. கிருபானந்தத்திடம் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். 10 பக்கங்கள் தான் படித்திருக்கிறேன். இதில் பேச சொன்னதில் எனக்கு ஒரே ஒரு தொடர்பு இருக்குது. கல்கியினுடைய புத்தகரம் கிராமத்தின் வழியாக தினந்தோறும் நடந்து சென்றவர் தேஞா என்றால், கல்கி படித்த பள்ளியிலே படித்தவன் நான். அந்த பெருமை ஒன்றிதான் எனக்கு இருக்கிறது. என்னுடைய மூத்த சீனியர் ஸ்டூடெண்ட் கல்கி. அதே பள்ளியில்தான் ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி பயின்றார். அந்த பள்ளியிலே 40% தான் தேர்வு வரும் SSLCயில். அதனால் என்னை மாற்ற சொன்னார்கள். என்னுடைய தாத்தாவிடம் போய் அவர் சொன்னார், ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி ஹெட்மாஸ்டராக இருந்த ஒரு பள்ளி இது, இவன் கெட்டு போனாலும் கெட்டு போகட்டும், நல்ல ஆங்கிலம் இவன் பயின்று கொள்வான், நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றானார். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியிலே கல்கி படித்தார். மயிலாடுதுறை முனிசிபல் ஹைஸ்கூல் நகராட்சி பள்ளி. கல்கியினுடைய சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அந்த மணல்மேடு சாலையில் சார் சொன்னாங்க இல்லையா, அந்த மணல்மேடு சாலையில் ஒரு பக்கம் கல்கி பிறந்த ஊர் புத்தகரம், அதே சாலையின் இன்னொரு பக்கத்திலே தான் தமிழறிஞர் மு. அருணாச்சலம் வாழ்ந்தார். அவருடைய திருச்சிற்றம்பலத்திலே அவருடைய வீடு இருந்தது. இந்த 2 ஆளுமைகளுக்கும் இதுவரை ஒரு அறிவிப்பு பலகை கூட கிடையாது. நான் அதை சொல்கிறேன், இந்த கல்கி வாழ்ந்த ஊர் என்று ஒரு பலகை வையுங்கள் என்று சொல்கிறேன். இது திருச்சிற்றம்பலத்திலே ஒரு அறிஞர் மு. அருணாச்சலம் வாழ்ந்த ஊர் என்று பெயர் பலகை வையுங்கள் என்று சொல்கிறேன். ஆனால் இதுவரை யாரும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை.
இதை யாராவது முன்னெடுக்க வேண்டும். முதல் தமிழ் நாவல் பிறந்த நகரமும் மயிலாடுதுறை தான். அதற்கும் ஒரு பெயர் பலகை கிடையாது, அதற்கு ஒரு அடையாளம் கிடையாது. இந்த புத்தகத்தில் நான் பார்க்கிற பொழுது இந்த 10 பக்கத்திலே படித்த வரையில் லாவோட்ஸுடைய தாவோ தேஜிங் நூலை எத்தனையோ பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதில் ஸ்டீபன் என்று ஒருவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் சொல்கிற போது நான் எப்படி மொழிபெயர்த்தேன் என்று அவருடைய முன்னுரையில் சொல்வார். ஐ ஹவ் நாட் டிரான்ஸ்லேட்டட் ஹிஸ் வேர்ட், ஐ ஹவ் டிரான்ஸ்லேட்டட் ஹிஸ் மைண்ட் என்று சொல்வார். அநேகமாக இந்த 10 பக்கத்திலிருந்து எனக்கு தெரிய வருகிறது என்னவென்றால், நம்முடைய அன்பிற்குரிய மொழிபெயர்ப்பாளர், மரியாதைக்குரிய பேராசிரியர், he has translated the mind of Kalki. ஏனென்றால் டிரான்ஸ்லேஷனில் பல விதமான கோளாறுகள் இருக்கும். ஒரு ரஷ்ய நாவல் தாஸ்தாவஸ்கியினுடைய பிரதர்ஸ் கரமசவ ரஷ்யாவிலேருந்து நேரடியாக மொழிபெயர்த்திருக்கிற ஒருத்தர், ரொம்ப சிறப்பான புத்தகம் படிங்கன்னு சொன்னார் நம்ம அழகிய சிங்கர். டெய்லி அவரை படிக்க சொன்னேன். படிச்சுக்கிட்டே வரும்போது சொன்னார், அவர்கள் இருவரும் சத்திரத்திற்கு சென்றார்கள் அப்படின்னு இருந்தது. ரஷ்யாவில் ஏரியா சத்திரம், இங்கிலீஷ் வெர்ஷன் எடுத்து படினேன். தே வென்ட் டு தி டேவன் அப்படின்னு தான் இருக்கு. மதுச்சாலைக்கு சென்றார்கள், மது அருந்த சென்றார்கள், அதை சத்திரத்திற்கு சென்றார்கள் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து நேரடியாக மொழிபெயர்த்த நாவல். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த 10 பக்கங்களில் படித்த வரையில் எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்னவென்றால், he has translated the mind of கல்கி. அந்த அவருக்கு இருக்கிற ஹியூமர். 3 ஆண்டு கடுங்காவல்னு இப்போ கல்கியினுடைய ஒரு புத்தகம் இருக்குது, 3 மாத கடுங்காவல். அவர் மாயோரத்தில் தான் கைது செய்து அவரை திருச்சி ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தான் டிஎஸ்எஸ் ராஜன் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்துட்ருக்காரு, டாக்டர். அவர் சொல்கிறார், இன்னொரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள், இந்த புத்தகம் வந்த பிறகு நீங்கள் காலை முடிச்சுக்கிட்டால் நீங்களே வைத்தியம் பண்ணிக்கலாம் இதை பார்த்துக்கிட்டு. இப்படி ரொம்ப ஒரு ஜெயிலில் இருக்கிற நினைவுகளை எழுதும்போது கூட அவ்வளவு சுவாரஸ்யமாக, எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு தான் எழுதுவான், ஆனால் அதை மிகவும் சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் அவருடைய ஜெயில் வாழ்க்கையை பற்றி. அந்த மைண்டை கேப்சர் பண்ணியிருக்காருன்னு தான் அந்த 10 பக்கங்களில் எனக்கு தெரியுது. அதற்கு மேல் தேஞா அவர்களைப் போல மும்மொழி அறிவு கொண்ட எழுத்தாளர்கள், பேச்சாளர்களை நான் இதுவரை கண்டதில்லை. எனக்கு அவர் ரொம்ப லேட்டாக கிடைத்த பேராசிரியர், எங்கள் ஊர்க்காரர் தான். அது எனக்கு பற்றி கிடைத்த பெரிய இழப்பு. ஒரு முறை திருக்குறளில் ஒரு சின்ன சிக்கல் வந்தது. இந்த பெரியனெல்லாம் பெற்ற கால் என்னாம்னு ஒரு குறள் இருக்குது. அது 10 உரையை படித்தாலும் இதை செய்தாலும் அதை செய்தாலும்னு தான் இருக்கும், அர்த்தமே புரியல. அப்போ தான் மாப்பே சீனிவாசன் என்கிற பேராசிரியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், நீங்கள் தான் கையில் தேஞ்சா வச்சுக்கிட்டு என்னையா கேட்குறீங்கன்னாரு. அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, நாவலர் உரையிலேருந்து எல்லா உரையிலையும் ஒரே மாதிரி இருக்குது, திருவள்ளுவர் என்ன ஒரே மாதிரியாக 2 சொல்ல போட போகிறாரு அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப அழகாக சொன்னார், ஒரே செகண்டில். ஒன்றை ப்ரெசன்ட் டென்ஸில் வச்சிங்க, இன்னொன்று பாஸ்ட் டென்ஸில் வச்சிங்கன்னார், ஃப்யூச்சர் டென்ஸில் வச்சிங்கன்னார். அப்போ புரிஞ்சுது. நான் அதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் மக்கு தானே, கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது. நான் சொன்னேன், இது பாக்யராஜ் டைலாக் மாரி இருக்குது சார். அன்றைக்கி ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், யாரோ வர வேண்டியவங்க வரல. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா சொல்லுவாங்கள்ல, அவள் இன்றைக்கி வந்தான்னா இன்னும் 10 நாள் கழித்து வந்தான்னா, போகிற மகராஜன் போயிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சென்ஸ்லையா சார் இது என்ன? அதுவே தான் அப்படின்னார். இப்படிப்பட்ட தீர்க்கமான ஞானம் கொண்டவர் டெல்லிக்கு போய் சங்க இலக்கியம் பற்றி பேச போனார். அன்னைக்கு டெல்லியில் படித்தவன் அத்தனை பேரும் படால் ஆகிட்டான். முதல் 15 நிமிடம் ஹிந்தியில் பேசினார் சங்கத்தமிழை பற்றி. தமிழ்நாட்டில்னா ஹிந்திக்கு எதிரானவர்கள்ங்கிற ஒரு இடம் இருக்கிற போது 15 நிமிடங்கள் சங்க இலக்கியம் பற்றி ஹிந்தியில் பேசிட்டு அப்புறம் ஆங்கிலத்துக்கு போனார். இப்பேற்பட்ட அறிஞர் இந்த புத்தகத்துக்கு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த நற்சான்றிதழை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் அந்த மொழிபெயர்ப்பாளரை வாழ்த்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரே நிமிஷம், இன்னும் ஒன்று சொல்லணும். அது பதிப்பாளருக்கு நமக்கு இந்த புத்தி போக மாட்டேங்குது. இதில் ஆடிப்பெருக்கு, ஆடி திரும்ப, இந்த 10 பக்கத்துக்குள்ளே படித்ததில் சொல்கிறேன்.
ஆடிப்பெருக்கு, ஆடி திருமஞ்சனம் இப்படி வர்ற சொற்கள் எல்லாம் இட்டாலிக்ஸில் போடணும். ஏன்னா இது நம்ம தமிழ் மொழியில் இருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் படிக்கிறவங்க, தமிழ் மொழி தெரியாதவர்கள், அவனுக்கு அந்த சொல் வந்து இட்டாலிக்ஸில் இருக்கும்போது அவன் அடிக்குறிப்பை பார்ப்பான், அல்லது அவனுக்கு தெரியும் இது லோக்கல் நேட்டிவ் ஸ்லாங் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த புத்தகத்தினுடைய அட்டையில் ரீடோல்டுன்னு போட்டிருக்கு. இந்த மொழிபெயர்ப்பாளர் தான் எனக்கு பதில் சொல்லணும். அது ரீடோல்டா அப்ரிஜ்டா? இப்போ டெட்யூஸ் வந்து கிரீக் மித்தாலஜியாக ரீடோல்டாக பண்ணியிருக்கார். ஒரு மொழியிலேருந்து அதை ரீடோல்டு அவங்க வெர்ஷனில் வர்றது. இது மொழிபெயர்ப்பு என்று தான் நான் நம்புகிறேன். அதனால் அப்படி என்றால் இந்த புத்தகத்தினுடைய அட்டையில் இருக்கிற ரீடோல்டுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அப்ரிஜ்டு எடிஷன்னு போடணும். இது நம்ம சுந்தரராஜனுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். தேங்க்யூ. நன்றி சந்தியா நடராஜன் அவர்களே. நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கிறீங்க. இதெல்லாம் நிச்சயமாக இதை வச்சு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போது இளங்கோ குமணன் அவர்களை ஒரு வார்த்தைகளுக்கு பெற இருக்கின்றேன். பொன்னியின் செல்வனை நாடக வடிவில் கொண்டு வந்த SS இன்டர்நேஷனல் குருவை சேர்ந்தவர் திரு இளங்கோ குமணன். அறிவார்ந்த இந்த அவைக்கு என்னை இப்படி நான் அறிமுகப்படுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நான் தமிழறிஞர் டாக்டர் மா. ராசமாணிக்கனாருடைய பெயரன். பொன்னியின் செல்வனோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றார்கள். ஒன்று நேரடி தொடர்பு, இல்லை என்றால் வாசகராக தொடர்பு. அப்படி பொன்னியின் செல்வன் நாவலை முதலாக நாடகமாக்கியவன் என்ற முறையிலே நான் இங்கே நிற்கின்றேன். அதேபோல் பொன்னியின் செல்வன் நாவலை ஒலி புத்தகமாக ஆக்கிய என்னுடைய நாடக குருநாதர் பாம்பே கண்ணன் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். தெரியாமல் எழுதியவர்களெல்லாம் தெரிந்தே எழுதியதாக சொல்லுகின்ற காலத்தில் தெரிந்தே எழுதிய ஒருவர் நான் தெரியாமல் எழுதுகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் என்றால் அது ஐயா ஒருவராக மட்டும்தான் இருக்க முடியும். பொதுவாக இது போன்ற அழைப்பில் இல்லாமல் திடீரென்று அழைக்கப்பட்டவர்கள் பேசும்பொழுது பார்வையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அது இந்த செய்தி தான். அதை நான் சொல்கின்றேன். இந்த எதிர்பாராமல் வந்த இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. ஆகையினால் பொன்னியின் செல்வனை உலக அரங்கில் எடுத்துச் செல்லக்கூடிய மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டு கொள்ள இந்த மொழிபெயர்ப்பாளருக்கும் அதனை வெளியிட்ட இந்த பெருந்தகைக்கும் நான் என்ன சொல்லி பாராட்ட முடியும், என்ன சொல்லி பரிசளிக்க முடியும்? பொன்னியின் செல்வனை உலக அரங்கில் உயர்த்திய இவர்களுக்கு நான் பொன்னியின் செல்வனையே பரிசளிக்க விரும்புகின்றேன். 2015 நாங்கள் பொன்னியின் செல்வன் நாடகத்தை மியூசிக் அகாடமியில் அரங்கேற்றம் செய்தபோது அந்த 10 நாட்கள் அறிவித்த நாளிலேயே புக்மை ஷோவில் எங்களுடைய அத்தனை டிக்கெட்டுகளும் விற்று தேர்ந்து விட்டன. ஆனாலும் நாடக தயாரிப்பாளர்களை மட்டும் இல்லாமல் டாக்டர் ராசமாணிக்கனார் பேரன் என்ற வகையில் நான் இந்த தமிழ் உலகத்திற்கு ஏதாவது சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். ஆகையினால் படியுங்கள், பாருங்கள் என்று ஒரு தலைப்பிட்டு 2 டிக்கெட்டுகள் வாங்குகின்றவர்களுக்கு பொன்னியின் செல்வன் நாவலை இலவசமாக வழங்குகின்றேன் என்று ஒரு அறிவிப்பு நான் செய்தேன். இந்த அறிவிப்பை செய்துவிட்டு பொன்னியின் செல்வன் நாவலை நான் பதிப்பித்து விட்டு இதனை எடுத்துக்கொண்டு கல்கி ராஜேந்திரன் ஐயா அவர்களை போய் சென்று சந்தித்தேன். அவர் என்னை அதற்கு முன்னால் என்னை சந்தித்தார், விரும்பினார். அவர்தான் வந்து தொடங்கி வைத்தார் 2014. 2015 இந்த அறிவிற்கு பின்னால் அறிவிப்பு செய்துவிட்டு நான் பொன்னியின் செல்வன் நாவலை கையில் எடுத்துக்கொண்டு வந்து அவரை பார்த்து கொடுக்க வேண்டும் என்று தொலைபேசி அழைத்த போது அவர் என்னை சந்திக்க விரும்பவில்லை. அவர் விரும்பவில்லை என்பது அந்த பேச்சிலே எனக்கு தெரிந்தது. ஆனாலும் நான் வலுக்கட்டாயமாக சென்று அவரை சந்தித்தேன். சந்தித்து அவரிடம் இந்த பொன்னியின் செல்வன் நாவலை வழங்கினேன். அப்போது அவர் சொன்னார், குமணன், நான் உங்களை உண்மையிலேயே சந்திக்க விரும்பவில்லை. ஏனென்றால் காசுக்கு பொன்னியின் செல்வனை விற்கின்றவர்களே மிக மிக தரமிழந்த நிலையில் புத்தகத்தை வெளியிடும் பொழுது நீங்கள் டிக்கெட்டுக்கு இலவசமாக பொன்னியின் செல்வனை தருகின்றீர்கள் என்றால் நீங்கள் எப்படி அதை பதிப்பிப்பீர்கள் என்று எனக்கு அச்சமாக இருந்தது. அதனால் தான் நான் உங்களை சந்திக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு கையில் அந்த நாவலை வைத்துக்கொண்டு சொன்னார், நீங்கள் ஐயாவுக்கு மரியாதை செய்திருக்கின்றீர்கள் என்று. இந்த படைப்பை நான் இந்த பெருந்தகைகளுக்கு என்னுடைய அன்பு பரிசாக வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி இளங்கோ குமணன் அவர்களே. அந்த பொன்னியின் செல்வன் நாடகத்தை நானும் பார்த்தேன். 4 டிக்கெட்டுகள் வாங்கி 2 புத்தகங்கள் வாங்கினேன். நான் அந்த ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு தான் நான் அதை சுருக்கி அது 1500 பக்கத்தை 600 பக்கமாக சுருக்கியதற்கு உதவியது இந்த புத்தகம்தான் என்பதை இந்த மேடையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 4 டிக்கெட்டுகள் வாங்கி 2 புத்தகங்கள் வாங்கியவன் சார் நான். நன்றி. ஸோ அப்ரிட்ஜுங்கும் போது தான் நம்ம சத்யா நாடகத்திற்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். பொன்னியின் செல்வனை இன்னும் சிறிதாக சுருக்கி கிரி ட்ரேடிங் மூலமாக ஒரு நான் டீட்டெயில்டு புத்தகமாக வெளியிட்டோம்.
இதுக்கு 200 பக்கத்தில் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வனை சுருக்குவதா, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பிளாஸ்பேமி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் கிரி ட்ரேடிங் மூலமாக வைத்து இதுவுமே ஒரு 500 காப்பிக்கு மேலே இது வரைக்கும் வித்திருக்கிறது. இந்த இதற்கும் நண்பர்கள் படிக்க, ஏன்னா புத்தகம் படிக்க தெரியாதவர்கள், அது பொன்னியின் செல்வன் 5 பாகத்தை படிக்க இயலாதவர்கள் இதை படித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்பொழுது இந்த ஒரு நல்ல நிகழ்வை எப்படி இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாம் கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். நேரம் நம்ம இந்த இடத்தை 7:45 கிளம்ப வேண்டும். எல்லாருக்கும் உணவு இருக்கின்றது, இரவு சிற்றுண்டி, ஒரு டின்னர் பேக் இருக்கும். இங்கேயே சாப்பிடலாம் அல்லது வெளியே சாப்பிடலாம். ஸோ இந்த நிகழ்வில் நன்றி உரை வழங்குவதற்காக திரு ஜெகநாதன் அவர் இருக்கிறார். அதற்கு பிறகு நாட்டுப்பண் பாடுவதற்காக அதிதி இருக்கிறார். அதிதி இப்பொழுது புத்தகத்தை வாங்கி இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் 67 பக்கம் படித்து விட்டேன் என்று என்னிடம் சொன்னார். நிச்சயமாக அவள் தான் திருப்புகழை பாடி நம்மளை ஆரம்பத்தில் மகிழ்வித்தவள். இப்பொழுது ஜெகநாதன் அவர்களை நன்றி உரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன். திரு ஜெகநாதன். அனைவருக்கும் வணக்கம். குவிகம் சார்பாகவும் இந்த விழா ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் நன்றி உரை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் வேண்டுகோளை ஏற்று விழாவிற்கு சிறப்பு விருந்தினர் வருகை தந்து தலைமை ஏற்று புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய ஐயா டாக்டர் ப்ரொஃபஸர் ஞானசந்தன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. சிறப்பான திறனாய்வு உரையும் வாழ்த்துரையும் ஆற்றிய டாக்டர் தைலாம்பாள் அவர்களுக்கும் ப்ரொஃபஸர் ஜெயசக்திவேல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் ரஹீம், சந்தியா நடராஜன், காத்தாடி ராமமூர்த்தி, இளங்கோ குமணன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஊக்கமளித்து பின்பலமாக இருந்து இயக்கிய டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கு மிக்க நன்றி. ப்ரூஃப் ரீடிங் சிறப்பாக செய்த திருமதி சுபஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. மூலப்புத்தகத்தை சுருக்கி தமிழில் எழுதி சிந்தாமணி அவர்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த குவியம் சுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. ஐயா சிந்தாமணி அவர்களுக்கு இந்த புத்தகத்தை டிராஃப்டாக டைப் அடித்து கொடுத்த இங்கு இல்லாத பாம்பை சிவசங்கர் அவர்களுக்கு நன்றி. இந்த அரங்கத்தையும் சிறப்பான வசதிகளும் செய்து கொடுத்த அண்ணா நூற்றாண்டு நூலக நிர்வாகத்திற்கு நன்றி. சிற்றுண்டி மற்றும் காஃபி ஏற்பாடு செய்த திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு நன்றி. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய சிறுமிகள் அதிதி மற்றும் ஸ்ரீமி அவர்களுக்கு நன்றி. லாஸ்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த விழாவிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம். இதை மிகவும் சிறப்பாக மெய்ப்பு பார்த்த ப்ரூஃப் ரீடிங் செய்த சுபஸ்ரீ மேடம் அவர்களுக்கு NS பிரேமா அவர்கள் மதிப்பு மரியாதையும் செய்கின்றார்கள். மணிமுடி தான் இதுக்கு அமைச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா?